ஓம் முருகா! நாம் இந்த பதிவில் முருகப்பெருமானின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்து காணலாம். முருகப்பெருமான் தனது 6 படை வீடுகளில் பழனி தவிர மற்ற 5 தலங்களிலும் சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரில் அருள் செய்கிறார். இந்த 6 படை வீடுகளிலும் திருமண கோலம், ஆண்டிக் கோலம் என பலவிதமான ரூபங்களில் காட்சி தருகிறார். ஷண்முகன், செந்தில்நாதன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், ஆறுமுகன், கதிர்வேலன், வேலன், குகன் உள்ளிட்ட பல பெயர்கள் முருகனுக்கு இருப்பது தெரியும். ஆனால் இது தவிர முருகப்பெருமானுக்கு பலரும் அறியாத பல ரூபங்கள் உள்ளன. பல திருநாமங்களுடன் பல்வேறு திருக்கோலங்களும் கொண்டு பல தலங்களில் அருள் செய்கிறார் முருகப்பெருமான். இவற்றில் ஒவ்வொரு திருக்கோலத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இந்த திருக்கோலங்களில் எந்த கோலத்தில் முருகனை எங்கு சென்று தரிசனம் செய்தால் என்ன பிரச்சனை தீரும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான் தனது 6 படை வீடுகள் தவிர இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகள் பலவற்றிலும் பல திருநாமங்களுடன் கோவில் கொண்டு அருள் செய்து வருகிறார். இருந்தாலும் முருகன் வீற்றிருக்கும் சில தலங்கள் மட்டுமே அதிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளன. அப்படி முருகன் மூலவர் இல்லாமல் உபதெய்வமாக இருந்து அருள் செய்யும் பல தலங்கள் நமது பிரச்சனைகளை தீர்க்கும் சிறப்புக்குரிய தலங்களாக திகழ்கின்றன. முருகன் பலருக்கும் இஷ்ட தெய்வம் என்றாலும் இவரை சில குறிப்பிட்ட கோலங்களில் வணங்குவது மிகவும் சிறப்பானது. குறிப்பாக பழனியில் ராஜ அலங்காரத்தில் காண்பது எப்படி சிறப்புக்குரியதோ அதைவிட உயர்வானது அவரை ஆண்டிக் கோலத்தில் காண்பதுதான். இது தவிர வேறு எங்கெல்லாம் முருகன் சிறப்பான தோற்றத்துடன் காணப்படுகிறார், அவரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஞான சக்திதரர் எனும் முருகனின் இந்த கோலத்தை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். திருத்தணியில் எழுந்தருளி இருக்கும் மூலவர் வடிவம் ஞான சக்திதரரின் கோலமாகும். கந்தசாமி இவரை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியாகும், நோய்கள் தீரும். பழனி மலையில் இருக்கும் தண்டாயுதபாணி சுவாமியின் திருவுருவம் கந்தசாமி கோலமாகும். ஆறுமுக தேவசேனாதிபதி இவரை வழிபட்டால் மங்களகரமான வாழ்வு அமையும். ஈரோடு சென்னிமலையில் உள்ள சென்னிமலை ஆண்டவர் கோவிலின் கருவறையில் உள்ள மாடம் ஒன்றில் முருகப்பெருமானின் இந்த திருவுருவம் காணப்படுகிறது. சுப்பிரமணியர் இவர்கள் தன்னை நாடி வந்து வழிபடும் பக்தர்களின் வினைகளை நீக்கி ஆனந்தமயமான வாழ்வினை தரக்கூடியவர். நாகை மாவட்டம் திருவிடைக்கழி முருகன் கோவிலில் உள்ள மூலவர் சுப்பிரமணியர் கோலத்தில் காட்சி தருகிறார். கஜவாகனர் முருகப்பெருமானின் இந்த கோலத்தை வழிபட்டால் துன்பங்கள் நம்மை நெருங்கவே நெருங்காது. திருமருகல், மேல்பாடி, சிதம்பரம் நடராஜர் கோவில் கிழக்கு கோபுரம் ஆகிய இடங்களில் யானை மீது காட்சி தரும் முருகப்பெருமானின் இந்த கோலத்தை தரிசனம் செய்யலாம். சரவணபவர் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு மங்களம், ஒளி, கொடை, சாத்வீகம், வீரர் ஆகிய குணங்களை தரக்கூடியவர். சென்னிமலை, திருப்போரூர் ஆகிய தலங்களில் முருகனின் இந்த வடிவத்தை காணலாம். கார்த்திகேயர் இவரை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இவரை வழிபடுவது விசேஷமானது. மிக உன்னதமான பலன்கள் கிடைக்கும். கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலிலும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலிலும் கார்த்திகேயர் உருவத்தை காணலாம். குமாரசாமி இவரை வழிபட்டால் ஆணவம் நீங்கும். நாகர்கோவில் அருகில் உள்ள குமார கோவிலில் இவரது திருக்கோலத்தை காணலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவரின் பஞ்சலோகத்தால் ஆன விக்கிரகம் உள்ளது. ஷண்முகர் இவரை வழிபட்டால் சிவசக்தியை வழிபட்ட பலன் கிடைக்கும். திருச்செந்தூரில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமான் ஷண்முகர் கோலமாகும்.
தாரகாரி ஹதாரகாசுரம் என்ற அசுரனை அழித்ததால் முருகனுக்கு இந்த திருநாமம் உண்டாயிற்று. உலக மாயைகளில் இருந்து விடுபட இவர் அருள் செய்வார். விராலி மலையில் உள்ள முருகன் தாரகாரி திருக்கோலத்தை உடையவர். சேனானி இவரை வழிபட்டால் பகை நீங்கும், போட்டிகளில் வெற்றி கிடைக்கும், பொறாமை குணம் அகலும். தேவிகாபுரம் கோவிலில் முருகன் சேனானி திருவுருவம் கொண்டுள்ளார். பிரம்மசாஸ்தா இந்த கோலத்தை வழிபட்டால் அனைத்து வகையான வித்தைகளிலும் தேர்ச்சி பெறலாம். கலை அறிவு அதிகரிக்கும், கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம், ஆனூர், யாகசாலை, சிறுவாபுரி ஆகிய இடங்களில் பிரம்மசாஸ்தா திருக்கோலத்தில் இருக்கும் முருகனை தரிசிக்கலாம். வள்ளி கல்யாண சுந்தரர் இவரை வழிபட்டால் திருமண தடைகள் விரைவில் நீங்கி திருமண பாக்கியம் ஏற்படும். திருப்போரூர் முருகன் கோவிலில் உள்ள தூண்கள் ஒன்றில் இவரது திருவுருவம் உள்ளது. பாலசுவாமி உடல் ஊனங்களையும் குறைகளையும் அகற்றும் முருகனின் திருக்கோலம் இதுவாகும். இவரை வழிபட்டால் உடல் நலம் கிடைக்கும். திருச்செந்தூர், திருக்கண்டியூர், ஆண்டாள்குப்பம் கோவில்களில் பாலசுவாமியின் திருக்கோலத்தை தரிசிக்கலாம். சிரவு பஞ்சசேதனார் இவரை வழிபட்டால் துன்பங்கள் விலகும், மனக்குழப்பங்கள் நீங்கும். திருநெல்லிக்கா, திருக்குறங்குடி, திருநெல்லிப்பள்ளி ஆகிய இடங்களில் இவரது திருவுருவம் உண்டு. சிகி வாகனம் மயில் மீது இருக்கும் முருகனின் திருக்கோலம் இது. பல கோவில்களில் இந்த முருகனின் திருக்கோலத்தை காணலாம். தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு இன்பமயமான வாழ்க்கையை அளிக்கக்கூடியவர் இவர். ஓம் முருகா.